என்னோட முதல் வீடியோ ரீச் ஆன வீடியோவே அதான். அதை பார்க்கல உங்களுக்கு நான் டான்ஸர் மாதிரி தெரிஞ்சா ஓன் பிரதர் கண்டுக்க கூட மாட்டார், கடுப்பாயிடுவா. லுங்கி எடுத்துட்டு கூட வர தேவையில்லை, ரூம் வந்தாலே வெறும் லுங்கியே தான் இருக்கும். பிரேக்கப் ஆகி பல நூற்றாண்டு ஆகிப்போச்சு, இந்த அளவுக்கு பில்டப்லாம் இல்லை. அதை நீங்கள் அப்படி கொண்டு போகாதீங்க, தீம்னு கொண்டு போங்க. இதை பார்த்தாங்கனாலே போச்சு. This video sponsored by Levista Coffee. ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா மாறிடுவீங்க. பிசி முருகு பார்த்துட்டு எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இந்த இன்டர்வியூ ஒரு ஸ்பெஷலான இன்டர்வியூ. ஏன்னா என் கூட ஒரு அவ்வளோ சிறப்பான ஒரு மனிதர் இருக்காப்புல. இவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் டிக்டாக், இந்த இன்ஸ்டாகிராம், யூடியூப் எல்லாத்துலேயுமே கலக்கிட்டு இருக்காரு. எதோ ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் இவரோட ஃபேஸு, இவர் பண்ணுற வீடியோஸ் தான் வந்துகிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரி பசங்கள்லாம் ஒரு சின்ன காண்டு இருக்கிறேன்னா இவருக்கு இருக்கிறது பூராவே கேர்ள் ஃபேன்ஸு, ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு லெவலில் இருக்கிற மிஸ்டர் ராஜ் பிரியன் தான் இன்றைக்கி நம்ம கூட வந்திருக்காரு. அவரோட இன்டர்வியூ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அவர் முதல்ல வெல்கம் பண்ணிடலாம் ஷோக்கு. பிரதர், வெல்கம் டு த ஷோ. நான் கேர்ள்ஸ் ஃபேன்ஸ்னு சொன்னேன்னா நான் பார்த்துருக்கேனே பிரதர், உங்களோட இதில் கேர்ள்ஸ் ஃபேன்ஸ்லாம் அதிகம் இல்லை நமக்குலாம். அப்படியா? நமக்குலாம் பாய்ஸ் ஃபேன்ஸ் வச்சுப்பாங்க. நான் பார்த்துருக்கேன் கமெண்ட்ஸு. இல்லை இருக்காங்க, அதிகம் கிடையாது. அதனால தான் சோகம் ஏதாவது இருக்கா பிரதர்? இல்லை எப்படி? இல்லை சோகமா ஜாலியாக தான் இருக்குது. சரி, ஓகே. இவர் அந்த டிக்டாக்ல அந்த வீடியோஸ் பண்ணுறதுக்கும் நேரில் இவர் பார்க்குறதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் பிஹேவ் பண்ணுறாரு. பார்க்கலாம் ஷோ போகிறப்ப எப்படி ஒரு ஜாலியாக வராரு இல்லைன்னு. அதுக்கு முன்னாடி இந்த ஷோவை ஸ்பான்சர் பண்ணுறது லிவிஸ்டா காஃபி. சாப்பிட்டு பாருங்கள், மாறிடுவீங்க. இந்த லிவிஸ்டா காஃபி நான் குடிச்சிக்கிட்டே ஒரு இன்டர்வியூ பண்ண போகிறேன் இன்றைக்கி. ஆஹா, என்ன சுவை தெரியுமாங்க. நம்ம மட்டும் குடிச்சா பார்த்தா அதில்ல, கெஸ்ட்டுக்கும் ஏதாவது கிஃப்ட் பண்ணுங்க. அதனால லிவிஸ்டா வழங்கும் இந்த கிஃப்ட் ஹேம்பர் நம்ம ராஜ் பிரியானுக்கு கிஃப்ட் பண்ணிட்டு இந்த ஷோவை ஸ்டார்ட் பண்ணலாம். பிரதர், இது இன்டர்வியூக்கு வந்ததுக்காக உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட். உள்ள காஃபி இருக்கா? உள்ள காஃபி இருக்குது. இந்த மாதிரி கப்பு ஒன்று இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த காஃபி எப்படி தயார் பண்ணுறாங்கன்னா அதாவது உயர்தரமான காஃபி கொட்டைகளை எடுத்து அதை நன்றாக போட்டு வறுத்து நங்கு 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 இடித்து அதுலேருந்து ஏதோ பண்ணுறாங்களாம். ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. சாப்பிட்டு பாருங்கள், மாறிடுவீங்க. காஃபி இப்படி தான் பண்ணுறாங்க. சூப்பர். சரி பிரதர், இப்போ என்னென்னா இப்போது டிக்டாக்ல ஓப்பன் பண்ணுவீங்க. நார்மலாக டிக்டாக் செக் பண்ணுவேன். செக் பண்ணுறப்போ உள்ளே போனோடனே 2-3 ஸ்டாரோட வீடியோ தான் அதிகமாக வரும். அதில் ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் வீடியோ, பிகே ஸ்டார் வீடியோஸ் 2-3 வீடியோஸ் தான் அதிகமாக வரும். எப்படி அது எங்கே எது திறந்தாலும் அவங்க கூட இன்னொருத்தர் அந்த பர்ஃபார்ம் பண்ணுவாப்பில்லையே, அந்த ராஜா வெற்றி பிரபு, அவங்களோட 3 பேர் வீடியோ தான் நிறைய நான் பார்த்துருக்கேன். அந்த பையனுக்கு கேர்ள் ஃபேன்ஸ் அதிகம். அதுவும் எனக்கு தெரியும். அந்த கேரளாலேருந்துலாம் கேர்ள் ஃபேன்ஸ்லாம் இருப்பாங்க அவருக்கு. எப்படி இது நடந்துச்சு இந்த டிக்டாக்ல இந்த சம்பவம்லாம்? இல்லை, டிக்டாக்னு ஒன்று இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஸ்டார்டிங்கில் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற 2 பொண்ணுங்க தான் நீங்கள் சும்மா டஸ்மாஸ்ன்னு சொல்லி சும்மா ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி பண்ணுறீங்க, மியூசிக்லின்னு ஒரு ஆப் இருக்குது, அதில் போய் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. அதை ஓப்பன் பண்ணி வச்சு 3 மாதம் சும்மா தான் இருந்தேன். சூப்பர் சூப்பர். அதுக்கப்புறம் தான் அது எப்படி பண்ணி வச்சுல சும்மா பண்ணது தெரியலை, யூஸ் பண்ண தெரியாது. அப்புறம் 1-2 அப்படி பண்ண ஆரம்பித்தேன். எல்லாருமே அப்போ டீசெண்டாக தான் பண்ணுவாங்க. இந்த லுங்கி கட்டி பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் சரி லுங்கி எடுத்து கட்டி பண்ணி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கும்போது லுங்கி கட்டி பண்ணேன். அதுக்கப்புறம் ரூமில் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படியே ஃப்ரெண்டு அரவிந்தன் ஒருத்தன் கொடைக்கானல். ஆமாம், ஃபஸ்ட்டு கூப்பிட்டது எங்கள் அண்ணனோட பண்ணேன். அண்ணனோட பண்ணிட்டு யார் யாரெல்லாம் கிடைக்கிறாங்களோ எல்லாரோடையும் பண்ணுறது. அப்போ தான் அரவிந்தன் ஒருத்தன் காலேஜ் கட்டணும் கம்பல்சரி, கண்டிப்பாக கட்டியா யார் வந்தாலும். ஓகே. யார் உங்களோட டீம் பேர் என்னன்னு தெரியுமா? லுங்கி பாய்ஸ். ஆக்சுவலாக ரீசெண்டாக இப்போ லுங்கி பாய்ஸ்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் இது வேறு ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களா, யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க இல்லையா? தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. லுங்கி பாய்ஸ்னு ஒரு யூடியூப் சேனல் வேறு இருக்குது. அதில் பலத்த கண்டென்ட்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். சரி பிரதர், இப்போ டிக்டாக் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பண்ணுறீங்க இல்லையா? ஃபஸ்ட்டு பண்ண என்ன சாங்கா இல்லை காமெடி ஞாபகம் இருக்கா? நான் ஃபஸ்ட்டு பண்ண வீடியோவா? இது காமெடியும் கிடையாது, சாங்கும் கிடையாது, டைலாக். எமோஷ்னலா? சூப்பர் ஸ்டார் டைலாக். என்ன டைலாக் ப்ரோ அது? அசோக் நினச்சேன். அந்த டைலாக் தான் பண்ணேன். அந்த டைலாக் பண்ணேன். எவ்வளோ வியூஸ் வந்துச்சு ஃபஸ்ட்டு வீடியோக்கா? 3 வியூஸ் இல்லை 2 வியூஸ் இருக்கும். அவ்வளோதானா? லைக்ஸ் எல்லாம் கிடையாது. அப்போ லைக்ஸ்லாம் வரல. அவ்வளோதானான்னு பார்த்துக்கணும். லைக்ஸ்லாம் வரல. ஆஃபீஸ்லேயே ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொல்லி அதுலேருந்து லைக்ஸ் வாங்குவேன். ஒரு 3 பேரை ஓப்பன் பண்ண சொல்லி அந்த 3 லைக் எனக்கு வரும். அந்த மாதிரி தான் லைக்ஸ் வாங்கிட்டு இருந்தேன். சரி, இந்த ஆஃபீஸ் என்ன ஆஃபீஸ் நீங்கள் அப்படி ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க? மெரிட் சாஃப்ட்வேர் சர்வீஸ்னு ஒரு கம்பெனி சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க. அதில் பேரில் சாஃப்ட்வேர் வருதுங்கிறக்காக சாஃப்ட்வேர்லாம் ஒர்க் பண்ணுறேன். ஆமாம். ஸ்டில் ஒர்க்கிங் தேர்? அப்படி இல்லை வேலையை விட்டேன். விட்டிங்களா? ஃபுல் டைம் இப்போ யூடியூபர் அந்த மாதிரி தான். ஆமாம், சூப்பர். வேலையை விட்டாச்சு. சரி, ஓகே.
இந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோஸ்லாம் பண்ணிட்டு இருக்கப்ப ஒரு வீடியோ வந்து செம்ம பூம் ஆகி நம்மளுக்கு அப்படியே ரீச் கொடுத்துருவோம் இல்லையா? அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா தான் நம்மளுக்கு ரீச் இருக்குன்னு. அந்த வீடியோ ஞாபகம் இருக்கு என்ன வீடியோன்னு? அதுவும் தலைவர் வீடியோ தான். தலைவர் வீடியோ தான். பாஷா தீம் எடுத்து காமெடியாக பண்ணோம். அதுதானே ஒரு ஸ்டைலு. இவர் என்ன தெரியுமா பண்ணுவார் அந்த டிக்டாக்ல? நல்லதாக ஒரு டைலாக் இருக்குங்க, இல்லை சீரியஸாக ஒரு டைலாக் இருக்கும், அதை எடுத்து ஸ்பூஃப் மாதிரி காமெடி மாதிரி பண்ணி அதில் வைரல் ஆயிடுவார். ஆனால் அது ஒரு டிஃப்ரெண்ட் ட்ரை தானே, யாருமே பண்ணதில்ல. மாசான பிஜிஎம்லாம் எடுத்து அது பார்த்துருக்கேன். அந்த அஜித் விஜய் அதெல்லாம் பார்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு அதை நீங்கள் அப்படி கொண்டு போகாதீங்க, தீம்னு கொண்டு போங்க. ஓகே, ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு டீம் தான் வந்துச்சு. நானே டென்ஷன் ஆனேன், இது ஒரு மாதிரி போட்டிருக்காருன்னு. அதுக்கப்புறம் இல்லை நாங்கள் 2 பேரையும் போடுவோம்னு சொல்லிட்டு 2 டீம் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து கமெண்ட்ஸ்லாம் பார்த்தேன். என்கிட்ட திட்டினாங்க ஃபஸ்ட்டு வந்து என்ன போட்டிருந்தேன்னா, தலை இது போட்டிருந்தேன், இவ்வளோ பண்ணுறீல நீ வந்துட்டு அப்போ வந்துட்டு தளபதி இதை நீ பண்ணு, அப்போ தான் நம்புவோம், அதுவும் வெயிட்டாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஆல்ரெடி ஒன்று பண்ணியே வச்சுருந்தேன், அது நான் பண்ணியே வச்சுருக்கேங்க. அது அவரை கலாய்க்கிற காலம், நான் அந்த தீமை தான் இது பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு வந்து எல்லாரையும் பிடிக்கும், பொதுவாகவே எனக்கும் எல்லாரையும் பிடிக்கும் தான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை பண்ணுன்னா இதை மட்டும் பண்ணுறீல, நீ வந்து ரஜினி டைலாக் நிறையா எடுத்து பண்ணுற, ஸோ வந்துட்டு அப்போ அதை மட்டும் கலாய்க்கல அப்படின்னாங்க. என்னோட முதல் வீடியோ ரீச் ஆன வீடியோவே அதான், அதை போய் பாருங்கள் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்படி பார்க்காதவங்க பார்த்துருங்க சரியா? சரி, இப்போ என்னென்னா வந்து உங்களோட அந்த டைலாக்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து இது என்னது பாட்டு அந்த மாதிரி பண்ணுறதா இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு சைடு வியூஸ் வந்து போயிட்டு இருந்தால் கூட இந்த சைடு மில்லியன் கணக்கில் சில வியூஸ்லாம் போயிட்டுருக்கு. எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களோட அந்த டான்ஸ் மூவுக்கு. ஆமாம், அந்த ரீசெண்டாக அந்த என்னடா சொன்னான்னு சொல்லிட்டு அந்த ஒரு கானா சாங்காக இருக்கட்டும், அதுக்கெலாம் எவ்வளோ டியூட்ஸ் நான் பார்த்தேன் தெரியுமா? பக்கத்துலேயே வந்து ஒரு போர்டு வச்சு உட்காந்துருப்பாங்க, பிரதர் அவசம் பிரதர் சூப்பர் பிரதர்னு. இதில் எனக்கு என்ன காண்டாகும்னா, பர்சனலாக வந்து ஒரு பையனா சில பொண்ணுங்களாம் இப்படி போடும், செம்மையாக இருக்கீங்கன்னு போடும், லிப் கிஸ் போடும், என்ன கிஸ் அது பிளைன் கிஸ் போடும், அதெல்லாம் பார்க்குறப்ப சில நேரத்தில் இதாகும். எப்படி அந்த டான்ஸ் மூவ்லாம் எப்படி? நீங்கள் டான்ஸரா? அதை பார்க்கல உங்களுக்கு நான் டான்ஸர் மாதிரி தெரிந்தா? அது கூட ஒரு இது வேணும்ல ப்ரோ. டான்ஸர்லாம் கிடையாதுங்க, சும்மா எல்லாம் வடிவேல் கான்செப்ட் தான் எல்லாம். அவர் மாதிரி சும்மா லுங்கியை கட்டிட்டு காமெடியாக ஆட்டுறது, அவ்வளோதான், அந்த மாதிரி தான். அப்புறம் எனக்கு வந்து 100K லைக் போச்சு அந்த வீடியோ. சூப்பர் ப்ரோ வேறு லெவல்னு சொல்லி ஒருத்தர் வந்து போட்டிருந்தாரு. ஆமாம், அது ஒரு 40K லைக் போயிடுச்சு அவர் போட்டதுக்கு. எப்படி அது ஒரே டேக்கில் எடுத்தீங்களா இந்த டான்ஸு? இல்லை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த டான்ஸ். அது ஒரு டேக் தான், அது ஒரு டேக் தான். ஏன்னா அது நான் ஒரு ஆள் மட்டும் தனியாக பெர்ஃபார்ம் பண்ணுவேன், அது வந்துட்டு முறைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அது ஒரு டேக் தான், அந்த வீடியோ ஒரு டேக் தான். சூப்பர் சூப்பர். எப்படி உங்கள் கூட இப்போ அந்த உங்கள் லுங்கி பாய்ஸ் பற்றி சொல்லுங்கள். எப்படி எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை பேர் கொண்டு குழு அது? அது ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எங்கள் அண்ணனை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணேன். அண்ணன்னா ஓன் பிரதர்? இல்லை, பெரியப்பா மேலே ஒருத்தர், கசின் பிரதர். ஓன் பிரதர் கண்டுக்க கூட மாட்டார், கடுப்பாயிடுவா. இந்த மாதிரி பண்ணாலே கடுப்பாயிடுவார் கொஞ்சம். அவர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவர் எங்கள் பெரியமா மேனை வச்சு தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு அவரை வச்சு நல்லா போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் காலேஜில் வந்துட்டு அரவிந்த்னு ஒரு பையனை படித்தான் கூட, அவன் டேலண்ட் தான், அவன் நல்லா பண்ணுவான். அதுக்கப்புறம் அவனை வச்சு பண்ணிகிட்டு இருந்தேன், ரீச் ஆகிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் ஓவராலாக வந்து ரூமில் ஆட் ஆனாங்க, ஹரி சுரேந்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் ஆனாங்க. அப்புறம் அவங்கள வச்சு பண்ண ஆரம்பித்தேன். நீங்கள் வந்தீங்கன்னா கூட உங்கள்கிட்ட ஒரு லுங்கியை கொடுத்து அவங்க லுங்கி பாய்ஸ் தான். சரி, நான் லுங்கி எடுத்துகிட்டு உங்கள் ஆஃபீஸ் அட்ரஸ் மட்டும் கொடுங்க, நான் நாளைக்கு வந்து லுங்கி எடுத்துகிட்டு கூட வர தேவையில்லை, ரூம் வந்தாலே வெறும் லுங்கியாக தான் இருக்கும். சரி, ஓகே. யூ வில் see soon on your channel. ஓகே டன். சரி, ஓகே. என்னென்னா இவர் வந்து ஏதாவது சிரிக்க வச்சு ஜாலியாக பேசலான்னு பார்த்து இவர் பாட்டுக்கு அப்படியே பேசிகிட்டு இருக்காரு. என்ன கஷ்டமோ என்னன்னு தெரியல. ஏதாவது பிரேக்கப் ஏதாவது ஆச்சா ப்ரோ? இல்லை என்ன அது? ஏன் இஸ் பாசிபிள்? ஹவு பிரேக்கப் ஆகி பல நூற்றாண்டு ஆகி போச்சு. பிரேக்கப் ஆச்சா ப்ரோ உங்களுக்கும்? ஆமாம், பல அடிகளுக்கு பின்னால் தான் பல அடிகளுக்கு பின்னால் தான் உருவான என்ன பண்ணுறீங்களா? அந்தளவுக்கு பில்டப்லாம் இல்லை, பல அடிகளுக்கு பின்னால் தான் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்படியா? சரி, ஓகே. இப்போ எப்படி உங்களோட அந்த பழைய ஆள் இதான் பார்த்தாங்களா உங்கள் வீடியோலாம்? அதெல்லாம் சொல்லுங்கள் கொஞ்சம். இது ஏன் கேட்குறேன்னா, பசங்களை ஒரு கெத்தாக இருக்கும்ல அந்த மாதிரி பார்க்குறப்ப. இப்போ நம்மளோட எக்ஸு பார்க்குறப்ப நம்மளுக்கு ஒரு பெருமையாக இருக்கும், பரவாயில்ல அப்படின்னு. அந்த மாதிரி ஏதாவது ஹேப்பன் மூமெண்ட் இருக்கா லைஃப்பில்? இதை பார்த்தாங்கனாலே போச்சு. எல்லாம் ஒரு பெருமை தானே ப்ரோ? இதெல்லாம் ஒரு பெருமையா ப்ரோ? நம்ம சாதிக்கிறத வந்து மற்றவங்க பார்க்குறது. இன்னும் சாதிக்கவே இல்லை ப்ரோ, உண்மையை சொல்ல போனால். அப்போ நீங்களாம் என்ன சொல்லுவீங்க? இதெல்லாம் ஒரு சாதனையா? என்ன சாதிக்க? காஃபி ஆச்சு, ஆஹா என்ன சுவை. எவ்வளோ நேரம் தான் அதே அண்ணாந்து பார்த்துட்டு இருப்பீங்க. உண்மையிலேயே காஃபி நீங்கள் வீட்டில் போய் போட்டுக்கோங்க, நல்லா இருக்கு, குடிச்சிட்டே பேசுகிறேன். பேசுங்க. என்ன பேசிட்டு இருந்தோம் நம்ம? இப்படி காஃபி குடிச்சிங்கன்னா இன்னும் ஞாபகத்துக்கு வரும். உங்களோட எனக்கு ஞாபகம் வந்துச்சு, சொல்லுங்கள். இது பழைய அதெல்லாம் வந்து பேசிகிட்டு இருந்தோம். ஆமாம், அதான் அவ்வளோதான், அது அப்படியே போச்சு. சரி, அது முடிஞ்சிச்சு. இப்போ கரண்ட்டில் வந்து இப்போ Feb 14 வேறு முடிஞ்சிச்சு, உங்களுக்கு கேர்ள் ஃபேன்ஸ் வேறு அதிகமாக இருக்குது. இதான் ப்ரொப்போசல் வந்துச்சா Feb 14க்கு? இல்லை, எனக்குலாம் அந்த மாதிரி அதிகமாக வராது. என்ன ஒரே வார்த்தை? நமக்குலாம் பொண்ணுங்களாம் வந்துட்டு அந்தளவுக்கு இது கிடையாது. நம்ம லுங்கி கட்டிட்டு ஏதோ
காட்டில் ஆடுற மாதிரி ஆடிட்டு இருக்கேன். நமக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது. அதுக்கெல்லாம் ஃபேண்ட் போட்டு நல்லா லுக்காக. ஆனால் மெசேஜ்லாம் வரும் இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் மெசேஜ் வரும். மெசேஜில் வரும். அது எப்படின்னா ஹாய் அண்ணா அண்ணான் தான் வரும். அண்ணான்னு வரும். நான் எல்லாத்தையும் பொதுவாகவே பேசுவேன். எல்லாருமே நல்லா பேசுவேன். கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் இருக்காங்க எப்படின்னா கம்மி. அதாவது 70% வந்துட்டு பாய்ஸ் தான், ஒரு 30% கேர்ள்ஸ். அப்படின்னு இப்போ என்னன்னா நிறைய டிக்டாக் அவங்களாம் வந்து இன்டர்வியூ எடுத்துருக்காங்க இல்லையா, நீங்கள் வந்து கேர்ள்ஸ் கிட்ட வந்து உங்கள் ஃபேன்ஸ்லாம் பேசுவாங்கன்னு கேட்டால் நிறைய பேர் வந்து இப்பெல்லாம் பேசுறதில்ல ப்ரோ அப்படின்றாங்க. இல்லை நான் ஏன் அப்படின்னா இல்லை மதன் கௌரி மாட்டினதுலேருந்து நாங்களாம் பேசுறதில்ல ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது அவங்களே செக் பண்ணதை மாட்டீங்களான்னு. சரி ஓகே. அதாவது உங்கள் கூட உங்கள் ஃப்ரெண்டு ராஜா வெற்றி பிரபுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாப்லையா, நிறைய ஹேர்லாம் வச்சு டான்ஸ்லாம் ஆடுவாப்ல. ஆமாம். அவருக்கு என்னங்க அவ்வளோ கேர்ள் ஃபேன்ஸ் இருக்காங்க. நீ பார்த்தீங்களா இல்லையா, ஃபுல்லாக அந்த இதுதான் வாய் இப்படி வச்சு ஸ்மைலி தான். அது எல்லாருக்குமே தெரியுமே, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இல்லை. அவர் வந்து ஒரு வீடியோ வேறு பண்ணியிருந்தார் அந்த சேட்டா எல்லாருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கு பார்த்தீங்கன்னா டியூட் பண்ணுறது எல்லாமே பொண்ணுங்க. நானும் அதை பார்த்துட்டு ஒரு டிக்டாக் பண்ணேன். எவ்வளோ வியூஸ் திரும்ப போச்சு, 16-17 தான் போச்சு. என்ன பண்ணுறது. சரி ஓகே, இது இருக்கட்டும். இந்த மாதிரி காமெடியாக நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க இல்லையா, அது ஒரு சைடு இருந்தாலும் உங்களோட வீடியோஸ் எடுக்கிறப்ப எப்படின்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டியாக இருக்குது. ஒரே ஜானர் போகாமல் வெரைட்டியாக இருக்குது. எப்படின்னா சில நேரத்தில் வந்து அந்த ஹீரோயிக் கண்டென்ட்லாம் சொல்லுவாங்கள்ல, பிஜிஎம் நடந்து வர்றது, ஸ்லோ மோஷன், அதுவும் பார்த்துருங்க. எப்படி அது பண்ணிவிட்டு இதுவும் பண்ணுறீங்க. சிலர் அந்த காமெடியாக பண்ணுறப்ப இது பண்ணுறப்ப மொக்கையாக தெரிஞ்சிடும். அவங்களுக்கு செட் ஆகுது ரெண்டும். எப்படி அது? இல்லை, அது எப்படி பண்ணுவேன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு டான்ஸ் பண்ணுவேன். அதாவது அவங்க வந்துட்டு இதை மட்டுமே ஃபஸ்ட்டு டான்ஸ் மட்டும் பண்ணிட்டு இருந்தனால ஃபஸ்ட்டு ஆக்டிங் போடும்போது உங்களுக்கு இது செட் ஆகலை, நீங்கள் வந்துட்டு டான்ஸ் மட்டுமே பண்ணுங்க அப்படின்னாங்க. அப்படி ஒரு இது வந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி ஒரு 2 காமெடி போடுறது, அடுத்து ஒரு டான்ஸ் போடுறது, அடுத்து மாசா ஏதாவது பிஜிஎம் போட்டு நடந்து வர்றது, அப்புறம் எவனையாவது போட்டு அடிக்கிறது, மாசா பண்ணுறேன்னு சொல்லிட்டு. பார்த்துருப்பீங்க, எங்களோட அடி வாங்குறதுன்னு ஒரு 2 பேர் இருப்பாங்க. பார்த்துருவோம். அன்றைக்கி வந்து ஒரு வீடியோ பார்த்தோம் பிரதர். என்னென்னா அந்த பேட்டை என்னது டிஷ்யூ ஒட்டி இருக்கா. ஆமாம், பார்த்தீங்களா. நல்ல உள்ளம் கொண்ட ராஜ்பிரியான் ஆளுங்க அவர் சொல்லலை பாருங்க. சரி ஓகே. என்னன்னா இப்போ வந்து அந்த பேட்டை பராக் வீடியோ கூட பார்த்தேன். ஸ்லோ மோஷனில் நடந்து வருது. உள்ள ஒரு சட்டை என்ன மாதிரி உள்ள ஒரு சட்டை வெளில ஒரு சட்டை போட்டு, அது ஹவ் யூ ட்ரைங். அதெல்லாம் ஆன் த ஸ்பாட்டில் அப்படியே நடக்கிறது தான். போட்டு மியூசிக் போட்டு நடந்துடுறது. அது எப்படி பண்ணுறதுனா டிக்டாக்ல பண்ணுறதில்ல, கேமராவில் வந்துட்டு ஸ்லோ மோஷன் இருக்கும். நம்ம மொபைல்லையே மொபைல்லேயே ஸ்லோ மோஷன் இருக்கும். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஸ்லோ மோஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் மொபைலில் இருக்காது, ஒரு சில மொபைல்லாம் இருக்கும். அதில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எந்த இடத்துல வந்து ஸ்பீட் ஆகிறது, டக்குன்னு ஸ்லோ ஆகலாம், அந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணிவிட்டு அது கூட வந்து மியூசிக்கை வந்து ஆட் பண்ணிடணும். அப்படி தான் ஸ்லோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு சுவையான ஒரு வீடியோ கிடைக்கும். அழகான ஒரு அற்புதமான வீடியோ கிடைக்கும், நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். சரி ஓகே. இப்போ நிறைய பேர் வந்து டிக்டாக் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. இப்போ வந்து நம்ம ஆடியன்ஸ் கிட்ட சில கேள்விகள்லாம் கேட்டோம். என்னென்னா அடுத்து உங்களில் யார் அடுத்த ராஜ்பிரியன் அப்படிங்கிற ஒரு அப்படிங்கிறது வந்து நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளாட் பண்ணி கேட்டுட்டு இருக்கப்போ, இல்லை என்னன்னா நிறைய பேர் டிக்டாக் பண்ணுறவங்களாம் வந்து உங்களுக்கு யார் வீடியோ பிடிக்கும்னா ஜென்ரலாக வந்து ராஜ்பிரியன் வீடியோ பிடிக்கும் அப்படின்றாங்க. யார் சொன்னது? நிறைய பேர்கிட்ட நான் கேட்டுறேன். ஏன்னா வந்து அது சொன்னல நிறைய கண்டென்ட் இருக்குது, டிஃப்ரெண்ட் கண்டென்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து உங்களை அந்த ஃபேன் கமெண்ட்ஸு அதெல்லாம் வரும் இல்லையா, அதை பற்றி சொல்லுங்கள். எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அதெல்லாம் ஹாப்பியாக இருக்கும். நிறைய பேர் வந்துட்டு வேறு லெவல் செம்ம ப்ரோ இது நிறைய பேர் போடுவாங்க. ஆனால் ஒரு சில பேர் வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு எல்லாமே செட் ஆகுது அப்படின்னு சொல்லி போடுவாங்க. அதை பார்த்தா நான் எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். அந்த மாதிரி கமெண்ட்ஸ் பார்த்தா குடிங்க எவ்வளோ நேரம் குடிங்க, அந்த மாதிரி இது பார்த்தா எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். அப்புறம் ஒரு சில பேர் வித்தியாசமான கமெண்ட்லாம் வரும். அது எதனால் அந்த மாதிரி கமெண்ட் வருதில்லை, அது ரொம்ப கம்மியாக தான் வரும் எனக்கு. இப்போ வந்து 500 கமெண்ட்ஸ் வருதுன்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 கமெண்ட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் அப்படி பீப்னு வரும். அது என்ன மாதிரி வந்து வருத்தத்தில் இருக்கிற பையன் தான் போட்டிருக்கலாம். கடுப்பில் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார், ப்ரோ உங்கள் வீடியோஸ்லாம் நல்லாயிருக்கு, ஆனால் அவங்களை எனக்கு சுத்தமாக பிடிக்கல. நான் போய்ட்டு ரிப்ளை பண்ணேன். நான் ஏன் ப்ரோ அப்படின்னு கேட்டேன். எப்போ பார்த்தாலும் உங்கள் மூஞ்சி வருது, எனக்கு வெறுப்பாகுது அப்படின்னு சொல்லி. உங்கள் நீங்கள் பண்ண வீடியோ தான் நானும் பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து நம்ம 1000 லைக்ஸ் கூட வரல. உண்மை சொல்கிறார்ல மனசார. நான் அவருக்கு தான் ரிப்ளை பண்ணேன். ஏன்னா இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய பேர் வந்து கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கோவத்தில் இருப்பாங்க. அதுக்கான ரீசன் நான் சொல்லிடுறேன். டிக்டாக்ல என்ன ஒரு ப்ராப்ளம்னா, ரிப்ளை பண்ணிடலாம். ஒரு 10 கமெண்ட் இருந்தால் ரிப்ளை பண்ணிடலாம். இப்போ 500 கமெண்ட் 600 கமெண்ட்னு வரும்போது ஒரு கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணால் அது திருப்பி அடுத்தாலும் யாருக்கு ரிப்ளை பண்ணலையோ அவங்க இது வந்தால் பரவாயில்ல, அடுத்தது கீழே போயிடும், திருப்பி மேலே வரணும். அந்த டைமில் நெட் இல்லைன்னா அவங்களுக்கு ரிப்ளை பண்ண கமெண்ட் போகவே போகாது. அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அதை யாருமே வந்து புரிஞ்சுக்க மாட்டாங்க. நிறைய பேர் நான் சொல்லிட்டேன், கமெண்ட் பண்ணுறதுலாம் ஒரு மேட்ரு கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு 1000-1500 கமெண்ட்ஸ் இருந்தாலும் போயிட்டு லைக் பண்ணுவேன். அதுவே என்ன தெரியுமா, தொடர்ச்சியாக லைக் பண்ணக்கூடாது. ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் விட்டுட்டு தான் லைக் பண்ணணும். ஏன்னா நெட்டு கிடைக்குது பார்த்தீங்களா, லைக் பண்ணிட்டு திருப்பி மேலே போவீங்க, கேப்பில் ஒன்று லைக் இல்லாமல் இருக்கும். ஆனால் இதுக்கெல்லாம் இப்போ தான் ஒரு சொல்யூஷன் கிடச்சிச்சு. இப்போ வந்து ராஜ்பிரியன் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அதில் கமெண்ட் போடலாம், லைக் அதெல்லாம் ஃப்ரீயாக அதில் பண்ணலாம். இனிமேட்லேருந்து எப்படி டிக்டாக் வீடியோ கம்மி பண்ணிவிட்டு யூடியூப்பில் அதிகமாக வீடியோஸ் போட அந்த மாதிரி பிளானா இல்லை எப்படி? இல்லை
என்னை நம்பி ஒரு 4 பேராவது இருப்பாங்களா, அவங்களுக்காவது டிக்டாக் பண்ணணும். டிக்டாக்கும் வந்து யூஸ்வலாக போயிட்டே இருக்கும். ஆமாம், கண்டிப்பாக. சரி, இந்த யூடியூப்பில் வந்து என்ன மாதிரி ட்ரை பண்ண போகிறீங்க? என்ன மாதிரி ட்ரை பண்ணி போகிறேன்னா கான்செப்ட் வீடியோஸ் மாதிரியா இல்லை வந்து இதே மாதிரி கான்செப்ட் வீடியோஸு யாரும் ட்ரை பண்ணாது அந்த மாதிரி புதுசாக ஏதாவது ஷோ கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி பிளானில் இருக்கோம். அது அப்புறம் ஒரு சில விஷயங்கள் பண்ணலாம்னு இருக்கோம். அது சீக்ரெட்டாக வச்சுக்கலாம், சொல்ல முடியாது. டிக்டாக்லேருந்து யூடியூப் இருக்கோம், யூடியூப்லேருந்து அரசியல் இறங்கி அப்படியே சிஎம் ஆகிறோம். சிஎம் ஆகிறீங்க. இப்போ என்ன சொல்ல வரீங்க? வெக்கமே இல்லாமல் நீங்களே சொல்லிடுங்க. அப்படி இல்லை, அதை ஒத்துக்கோங்க. நீங்கள் கண்ணை மூடினா நான் வந்து அந்த சர்ப்ரைஸ் உங்களுக்காக கூப்பிட்டு வரேன். அழகாக இருப்பாங்க, பார்த்து கண்ணை திறந்துட்டு டக்குன்னு எதுவும் உணர்ச்சிவசப்பட்டுறாதீங்க. அழகாக இருப்பாங்க. இப்போ டீசெண்டாக சாப்பிட்டு பார்க்கணும். டீசெண்டாக சாப்பிடும். டீசெண்ட். வெரி நைஸ், சூப்பராக இருக்குது. நைஸ், ஆசம். ராணிஸ் ரெஸ்டாரண்ட் வந்து ட்ரை பண்ணுங்கள். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க வந்து இங்கிலீஷில் சொல்லியிருக்காங்க, ராணிஸ் ரெஸ்டாரண்ட் வந்து ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட பிசினஸ் டல்லா இருக்கா? உங்களோட ஈவென்ட், ஷார்ட் ஃபிலிம் அண்ட் மூவிஸை ப்ரோமோட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா? அதுக்கான பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் தான் மீசையம் இருக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இவங்க உங்களோட ஆடை 70+ ஃபேஸ்புக் பேஜஸ்லயும் 40+ இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப் சேனல்ஸ்லயும் ப்ரோமோட் பண்ணி தராங்க. கான்டாக்ட் 9003894894.